அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 மற்றும் ஆர்ஆர்பி போன்ற எல்லா தேர்வுக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு February 20 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், புதிய டைடல் பூங்காக்கான அடிக்கல்லை தமிழக முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் திருச்சி மற்றும் மதுரை. திருச்சி மற்றும் மதுரையில தகவல் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்துவதற்காக 717 கோடி ரூபாய் செலவில் புதிய டைடல் பூங்காக்களை திறந்து வைத்திருக்கிறார் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். அடுத்த டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இரண்டாவது கொஸ்டின். இங்கிலாந்து இந்தியா வணிக உறவுகளுக்கு அளித்த பங்களிப்புக்காக இங்கிலாந்தில் கௌரவ நைட்ஹுட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த நைட்ஹுட் விருது அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சில நிறைய தடவை பார்த்திருப்போம். ஈவன் பாத்தீங்கன்னா நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி அளித்தார் அப்படிங்கிற செய்தி பார்த்திருப்போம். பல தலைவர்கள் பத்தி தகவல்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்ப அதை கண்டித்து நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி அளித்தது யார்? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப ரீசன்ட் டேஸ்ல நைட்ஹுட் பட்டத்தை யாரு கொடுத்திருக்காங்க? திரு என் சந்திரசேகரன் அவர்களுக்கு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தியதற்காக டாடா குழும தலைவர் திரு என் சந்திரசேகர் அவர்களுக்குத்தான் கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ என் சந்திரசேகர் அவர்கள் டாடா குரூப் சேர்மனா இப்ப இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 4th ஜெனரேஷன் டீப் ஓசன் சப்மெர்சிபிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கொடுத்து கால்ட் டேஸ். இந்தியாவில் 4வது தலைமுறை ஆழ்கடல் நீரில் மூழ்கடிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த சப்மெர்சிபிள் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஸோ இங்க மச்சம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அது மீனத்தை குளிக்கக்கூடியது, மீனை குறிக்க. அதை வச்சுதான் மத்ஸ்யா 6000 சொல்றாங்க. மனித பாதுகாப்பு, அமைப்பு நம்பகத்தன்மை மற்றும் அறிவியல் சுமை சோதனை ஆகியவற்றிற்கு கவனம் செலுத்தி மத்ஸ்யா 6000 என்ற சோதனையை வெற்றிகரமாக, அதுவும் பாத்தீங்கன்னா வெட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஈரமான சோதனைன்னு சொல்லுவாங்க. அது என்ன வெட் டெஸ்டிங் அப்படின்னு கேட்டா, அது பூமிக்கு அடியில் வரைக்கும் போய், சொல்ல போனா அந்த கடலுக்குள்ள போய் டெஸ்ட் பண்றது. அத வெட் டெஸ்டிங் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இது செயல்பட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த மத்ஸ்யா அப்படிங்கிற பெயரை அடிக்கடி கொஸ்டின். அடுத்த கேள்வி. விச் ஸ்டேட் லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆல் விமன் ஸ்கூபா டைவிங் ஃபயர் ஃபைட்டிங் டீம்? அதுக்கு பேர் கேக்னட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்தியாவில் முழுக்க பெண்கள் மட்டுமே கொண்ட ஸ்கூபா டைவிங் தீயணைப்பு குழு பாத்தீங்கன்னா கேக்னட்ஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? கேரளா. நீங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா ஏதாவது போட் அந்த மாதிரி ஃபயர் நடந்திருக்கும், அதாவது தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். ஸோ அதே நேரத்துல ஒரு தீவுல ஏதாவது நடக்கலாம். ஸோ அப்ப அது கடந்து போகணும். இல்ல ஒரு தண்ணிக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஃபயர் சம்பவம் நடந்துச்சுன்னா அதுல இருந்து மீட்பதற்காக ஸ்கூபா டைவிங் தெரிஞ்ச அந்த மீட்பு குழு படையை பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அது எந்த மாநிலம்னு கேட்டா கேரளா. 17 பேர் கொண்ட உயர் பயிற்சி பெற்ற பெண் அதிகாரிகள் நீருக்கடியில் அவசர நிலையை கையாள்வதற்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாட் ஒன்லி ஃபயர் மட்டும் கிடையாது, மூழ்கடிச்சிட்டாங்க அந்த மாதிரி டயத்துலையும். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, கேரளா முழுக்க ஒரு சில இடத்துல தவிர்த்து முழுக்க நீர்நிலைகள் பல சார்ந்த ஒரு பகுதிகளா இருக்கும். ஸோ அப்ப தண்ணியில மூழ்கிட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தண்ணிக்கு நடுவுல ஃபயர் சம்பந்தமா, அப்ப தண்ணியிலேயே பாத்தீங்கன்னா ஃபயர் வருதுன்னா உடனடியே அடைச்சிடலாமான்னு கேட்டா அணைக்க முடியாத ஒரு தருணம் சில நேரங்கள்ல ஏற்படலாம். அப்ப இந்த ரெஸ்கியூ டீம் போகும். அஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைகள் எல்லாம் மூழ்கிடுவாங்க. அந்த டயத்துலயும் பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம் போகும். ஸோ மோரோவர் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் மூழ்கிறது, பெண்கள் மூழ்கிறது, அந்த மாதிரி டயத்துல இந்த டீம் யூஸ் பண்ணும். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், விச் கண்ட்ரி வான் பேட்மிண்டன் ஏசியன் மிக்ஸ்டு டீம் சாம்பியன்? 2025ஆம் ஆண்டுக்கான பேட்மிண்டன் ஆசிய கலப்பு அணி சாம்பியன்ஷிப் வென்ற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தோனேசியா. விச் ஆக்டிவ் வால்கனோ எரப்டட் இன் இத்தாலி? இத்தாலினாலே அதுக்கு மவுண்ட் எட்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜியோகிராபி படிச்சிருந்தீங்கனாலே தெரிஞ்சிடும்.
ஸோ மவுண்ட் எட்னாவா இருக்கட்டும், ஸ்ட்ரம்போலியா இருக்கட்டும், வெசுவியஸ், பீலே, இது எல்லாமே ஆக்டிவ் வேல்கனோன்னு சொல்லுவாங்க. அதுல மவுண்ட் எட்டனா வந்து பாத்தீங்கன்னா சில்லி தீவு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது பக்கத்துல இருக்கக்கூடியது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஆக்டிவ் வேல்கனோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸோ மவுண்ட் எட்னா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, எந்த நாட்டுல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, தமிழ்நாட்டின் தொடங்கப்பட்ட நக்ஷா பைலட் திட்டம், அதன் நோக்கம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நக்ஷாவுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த லேண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்காக நில அளவீட்டு நவீனமயமாக்கல் அதுக்காக இருக்கு, லேண்ட் சர்வே மாடர்னைசேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில நீங்க ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி, அதாவது ஜிபிஎஸ் மேப்பிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி நேஷனல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்டு லேண்ட் சர்வே வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் நகரத்துல அர்பன் பேஸ்டு ஹாபிடேஷன்ஸ்ல பண்ணியிருக்காங்க. இது ஒரு பைலட் திட்டமாகத்தான் வந்திருக்கு. அது பைலட்னா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ இப்போ பைலட் பேஸ்டு ப்ராஜெக்ட் அப்படி சொல்லுவாங்க. பைலட்னு சொன்ன உடனே ஃபிளைட் ஓட்டுறன்னு நினைச்சிடக்கூடாது. இது பைலட் திட்டம் அப்படின்னு கேட்டா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தம் வந்து 152 அர்பன் லோக்கல் பாடிஸ்ல 26 மாநிலத்தில் நடக்குது. அதுல 26 மட்டும் இல்லாம 3 யூனியன் பிரதேசம் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த லேண்டோட ஓனர் யாரு, என்ன ஏது, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தரவுகள் பார்க்கப்படும் சொல்லி. அடுத்த கேள்வி, த இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில், அதாவது இப்ப ரீசெண்டா அந்த அமெரிக்காவோட இந்த இதுல நிறைய இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டாங்கல்ல, ஸோ அதன் பேஸ் பண்ணி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க 2025. ஸோ இது என்னன்னு கேட்டா, குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025 தற்போது எத்தனை சட்டங்களை மாற்ற முன்மொழிகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சட்டம் வந்து புதுசா வருது, புரியுதா? இப்போ புதுசா ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க. அந்த பில் பேஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை தாண்டி கொண்டு வர்றாங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதா? அப்ப யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இமிகிரேஷன் அண்ட் ஃபாரின் பில் அதை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 4 பில்ல வந்து சாரி 4 சட்டங்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த மசோதா சட்டமாக மாறினால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 சட்டங்களை மாத்தி இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த பாஸ்போர்ட் என்ட்ரி இன்டு இந்தியா ஆக்ட் 1920 1920 வந்த இந்த பாஸ்போர்ட்டுக்கான கடவு சீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதற்கான அந்த சட்டம் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939, த ஃபாரினர் ஆக்ட் 1946, த இமிகிரேஷன்ஸ் கேரியர் லயபிலிட்டி ஆக்ட் 2000, இந்த 4 சட்டத்தையும் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூ பில் வந்து பாத்தீங்கன்னா இம்போஸ் ஆச்சு, சட்டமாக மாறிச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரிக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் வந்து விழுகும். ஃபேக் பாஸ்போர்ட் வந்து வச்சிருந்தாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட ஃபைன் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் வந்து இப்போ இந்த யூனிவர்சிட்டி, ஹாஸ்பிட்டல்ஸ், அதர் இந்த மெடிக்கல் டூரிசம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அப்போ யார் யார் ஈடுபட்டு இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக துரித நடவடிக்கையில கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க, இந்தியாவுக்கு ஏன் விசிட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபாரினர்ஸ்க்கு ஏன் போயிருக்காங்க, இது எல்லா தரவுகளையுமே இவங்களால எடுக்க முடியும். அடுத்த கேள்வி, ரிச் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிச்சஸ்ட், இது கேள்வியா கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா இன்றைய பிப்ரவரி 20ஆம் நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு முக்கியமாக இருந்துச்சு. ஸோ இதுல ஒரே ஒரு கேள்வி, எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேள்வி என்னன்னு கேட்டா, 2023-24 ஆண்டுக்கான இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி பணக்கார கட்சியாக இருக்கு, ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் 2023-24. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இடம் வந்து யாருக்குன்னு கேட்டா பிஜேபிக்கு தான். ஸோ பிஜேபியோடைய அந்த இது பாத்தீங்கன்னா சுமார் 4340 கோடி ரூபா வந்து இந்த ஒரு வருடத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனை தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200 கோடியும், இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கொள்கை வச்ச அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா 167.63 கோடியாகவும் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஸ்பெண்டிங் சம்பந்தமான சில தகவல்கள் வந்து தரப்பட்டிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து இந்த தேசிய கட்சிகள்னு சொல்றாங்கல்ல, இந்த 6 கட்சிகள்னு சொல்லும் போது என்னென்ன கட்சி வருது, பாஜக,
ஐஎன்சினா வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐஎம் ஆம் ஆத்மி, பிஎஸ்பினா பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஓகேங்களா. அண்ட் வந்து என்பிஇபி. ஸோ இந்த 6 கட்சிகள் தான் தற்சமயம் தேசிய கட்சிகளாக இருக்கு. நீங்க 100 days 100 GKல தேசிய கட்சியா வர்றதுக்கு என்னென்ன தகுதி வேண்டும் அப்படிங்கிற தகவல்களை நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ இந்த 6 கட்சிகளுடைய டோட்டல் ரெவென்யூ சேர்த்து பார்க்கும்போது, இன்கம் பார்க்கும்போது சுமார் 5820.912 கோடி இருக்கு. ஸோ இதுல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 5820 ரூபா தான், 20 கோடி ரூபா தான். ஆனா 4340 பிஜேபி கையில இருக்கு. அடுத்த கேள்வி. ஸோ இதுல நீங்க இந்த தேசிய கட்சி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மற்ற எது பணக்கார கட்சி அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னு தெரியல. பட் நேஷனல் பார்ட்டி பத்தி கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் மாநில கட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டது என்பதையும் கேள்விகளாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் ஒரு தடவை பாருங்க. சரி, அடுத்தது காங்கோ ஜனநாயக குடியரசுன்னு சொல்லுவாங்க, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பாக்ஸ் கேட்லி எல்பி அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தொற்று ஏற்பட்டு, அது எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தொற்று ஏற்படுது அப்படின்னு கேட்டா பாலியல் தொழிலாளர்களுக்கு மட்டும். ஸோ இந்த டிஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இந்த நாட்டுல இந்த குறிப்பிட்டு 83.4% எம்பாக்ஸ் தொற்று நோய்கள் பாலியல் தொழிலாளர்களுக்கு தொடர்புடையதாக இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா. இது 2023 இருந்தே வந்து பாக்குறாங்க. 50,000க்கு மேல வந்து இந்த நோய் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மேபி அவுட் பிரேக் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே. ஸோ ஒரு இன்னொரு அவுட் பிரேக் ஆச்சுன்னா வேற ஒரு ரீஜன் வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து சுமார் 751 பேர்ல 200 பேருக்கு பக்கத்துல ப்ரொஃபஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டுமே இதை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, அடுத்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா 61st முன்சி செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் 2025 இது எந்த நாட்டுல நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 61வது முன்சி பாதுகாப்பு மாநாடு. ஸோ இது இந்த முன்சி அப்படின்னு சொல்லும் போதே இது ஜெர்மன் நாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் ஜெர்மன். ஸோ 1966ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த மாநாடு உலகளவிய பாதுகாப்பு சவால்களை மையமாக கொண்டு முன்சியில நடந்திருக்கு. ஓகே. ஸோ இது கோல்டு வார் டயத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ கோல்டு வார் வந்து பனிப்போர் வந்து 1991ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யா உடைஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஃபர்ஸ்ட் டைம் 20 வருஷம் கழிச்சு ரஷ்யா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. தகவல். ஹூ ரிலீஸ், அதாவது ஹூனா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட மருத்துவ வகைப்பாட்டு அமைப்பு 2025 அவங்களுடைய பதிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ், அதனுடைய 11th ரிவிஷன் எடிஷனை தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது சம்பந்தமான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்திய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. WHO கொலாபரேட் பண்ணி ஐசிடி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்ல இவங்க ஈடுபடுவாங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா வேர் வாஸ் மிஷன் 300 ஆப்பிரிக்கா எனர்ஜி சம்மிட் ஹெல்ட், அதாவது மிஷன் 300 ஆப்பிரிக்க எரிசக்தி உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தார் எஸ் சலாம் அப்படிங்கிற இடத்துல தான்சானியால நடந்திருக்கு. தார் எஸ் சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து நடந்திருக்கு. இது தான்சானியா நாட்டுல இருக்கக்கூடியது. ஸோ இங்க வேர்ல்ட் பேங்க் குரூப், ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் குரூப், ஆப்பிரிக்கன் யூனியன் இவங்கெல்லாம் இணைந்து தான் இது நடத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமாக இந்த மிஷன் 300 மூலியமாக 300 மில்லியன் மக்களுக்கு மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் 300னாலே வந்து பாத்தீங்கன்னா 300 மில்லியன் ஆப்பிரிக்கன் பீப்புள். எத்தனை நாடுகள் அப்படின்னு கேட்டா 12 ஆப்பிரிக்க நாடுகள்.
ஆப்பிரிக்கானா ஒரு நாடு இல்ல, நான் ஆப்பிரிக்க கண்டத்தை சொல்றேன். ஸோ அதனால ஆப்பிரிக்கான்னு வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமானதும் கூட. ஸோ சமீபத்துல நிறைய பேர் இந்த உடல் நலம் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குல்ல. WHO என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. as well as வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உப்பை கம்மியா சாப்பிடுங்கப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. லிமிட் சால்ட் இன்டேக் டு லெஸ் தென் 500 கிராம். ஒரு டீஸ்பூனுக்கும் குறைவா தான் நீங்க வந்து சாப்பிடணும்னு சொல்லுங்க. ஒரு டீஸ்பூன் அளவா சாப்பிடுறோம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஒவ்வொரு உணவிலும் அந்த சின்ன சின்னதா பிஞ்ச் லெவல் போடுறோம்ல, அதெல்லாம் சேர்ந்தோம்னா 5 கிராமை விட அதிகமாவே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு சர்வே சொல்லுது. ஸோ WHO வந்து டேபிள் உப்பை அந்த அந்த சேர்மம் சொல்லுவாங்கல்ல, அந்த மிக்ஸ் அந்த சப்ஸ்டியூட் காம்பவுண்ட், அது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுங்க, மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதாவது டேபிள் உப்பை எந்த சேர்மம் கொண்ட மாற்றுகளுடன் மாற்ற பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்டா பொட்டாசியம் குளோரைடை மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோடியம் உட்கொள்ள குறைக்க பொட்டாசியம் குளோரைடு அடிப்படையிலான மாற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா சோடியம் குளோரைடுன்னு தான் சொல்லுவாங்க, NaCl. அதுக்கு மாற்றாக பொட்டாசியம் குளோரைடை கொண்டு வாங்க. அடுத்தது இங்க பாருங்க, உக்ரைன் போர் நடக்குமா இல்ல தொடர்ந்து இருக்குமா இல்ல வந்து நீ முடிச்சு வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற டயத்துல கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேவ் ஹாக் அப்படின்னு ஒரு மிசைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிரேவ் ஹாக் மிசைல் வந்து எந்த நாட்டோட உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டா யுனைடெட் கிங்டம், ஐக்கிய குடியரசோட சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரேவ் ஹாக் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து இத வாங்குறாங்க பிரிட்டிஷ் கிட்ட இருந்து. இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கொண்டது. யுனைடெட் கிங்டமே யாரோட சேர்ந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா டென்மார்க்கோட இணைந்து வந்து மொபைல் வான் பாதுகாப்பு அமைப்பாக இது வந்து இருக்கு. ஸோ கிரேவ் ஹாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் மொபைல் ஏர் டிஃபென்ஸ், மொபைல்னா நகரக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிரேவ் ஹாக் வந்து ரெட்ரோஃபிட்னா ஏர் டு ஏர் மிசைல் ஆகவும் கிரவுண்ட் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் ஆகவும் இது செயல்படும். ஓகே, இந்த கிரேவ் ஹாக் உடைய புது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸ் ஸ்பீட் வந்து 2.5 லெவலுக்கு வந்து இது இருக்கும்னு சொல்லி ACH மேக்ஸ் ஸ்பீட். ஸோ இது வந்து ஒவ்வொரு இந்த சவுண்ட் ஸ்பீடுக்கும் கூடன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் மேக்ஸ் ஸ்பீட்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல் எவ்வளவு வேகமா போகுதுங்கிறத இதை வச்சுதான் சொல்லுவாங்க. நாட் ஓன்லி மிசைல், வானத்துல பறக்கக்கூடியதெல்லாம் மேக்ஸ் ஸ்பீட் வச்சுதான் சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்லி 12 மைல் வரைக்கும் கூட இதனுடைய டார்கெட் என்கேஜ் ஆகும். அடுத்த தகவல், இந்தியாவுடைய கார்பன் பிரித்தெடுத்தல் விகிதம் எந்த தீவிர காலநிலை நிகழ்வால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, carbon sequestration rate is affected by which extreme climate? Drought. அதாவது கிரீன் கவர் இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலி அப்படின்னு பாக்குறாங்க. இது கடந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்துல நீங்க வந்து பாப்பீங்க. ஓகே, ஒவ்வொரு டயத்துலயும் 2015, 17, 19, 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வறட்சின்னு சொல்றாங்கல்ல, இதனால இது வந்து ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்ட்ரீமா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிரீன் வெஜிடேஷன் தான், அதாவது இந்த மரம் செடி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை அதிகமா என்ன சொல்ல கன்வெர்ட் பண்ணும், ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்ப இந்த CO2 வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அதிக வெப்பநிலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து நெட் ஈகோசிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. அதனுடைய எஸ்டிமேட் படி ஒரு வருஷத்துக்கு கார்பன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சுமார் 380 இருந்து 500 மில்லியன் டன், நல்லா கவனிச்சுக்கோங்க, 500 மில்லியன் டன் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இதுல கிரீன் வெஜிடேஷன் ரிலீஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 210 மில்லியன் டன் தான் வந்து பண்றாங்க. ஸோ இதை வந்து கார்பன் சோர்ஸ் ஆக பார்க்கப்படுது. ஓகே, ஸோ அப்ப இந்த இந்தியாஸ் கிரீன் கவர் அப்சர்வ் வந்து கம்மியாக இந்த கார்பனை வந்து ரொம்ப கம்மியா வந்து இந்த டிராட் டயத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப அந்த வறட்சியை வந்து குறைக்க வேண்டும் என்பது முக்கியமான நடவடிக்கை. வறட்சியின் போது இந்தியாவின் பச்சை உரைகள் குறைவான கார்பனை உறிஞ்சி வரிசைப்படுத்தலை விகிதங்களை குறைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் சம்பந்தப்பட்டதுதான். இது என்ன அப்படின்னு கேட்டா இந்த வேர்ல்டு லெவல்ல இந்த கார்பன் சிங்கிங் இருக்குல்ல, அது வந்து இப்ப கார்பன் சோர்ஸா மாறி இருக்கு. அதாவது கார்பன்
வந்து ரொம்ப கம்மியாக அந்த கரியமிலம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வந்து போயிட்டு இருந்த டயத்துல இப்ப அது கார்பன் மூலமாக மாறி இருக்கு. இந்த பிக்சர்லயே பார்க்கலாம். இந்த கிரீனிஷா இருக்கக்கூடியது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கக்கூடியது. இந்த ரெட் கலர்ல மாறி இருக்கிறதெல்லாம் வந்து கார்பன் வந்து அதிகமாக சோர்ஸாக மாறி இருக்கு. ஸோ இது வந்து ஆர்டிக் வட்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆர்டிக் போரியல் ஜோன்னு சொல்லுவாங்க. போரியல்னா ரொம்ப குளிர்ந்த பகுதி அப்படின்னும் வந்து வி கேன் assume. ஓகே, ஸோ ஆர்டிக் போரியல் ஜோன்னு சொல்லுவாங்க. அபவுட் 40,000 ஆஃப் ஆர்டிக் போரியல் ஜோன் நவ் emit more carbon than its அப்சர்வ். அது வந்து வெளியிடுறதை விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல செய்தி. ஸோ கார்பன் சோர்ஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த அலாஸ்கா 44% இருக்கு. அலாஸ்காங்கிறது அமெரிக்கா பக்கத்துல இருக்கும். ஸோ இப்ப இது கிரீன்லாந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப் இருக்கும். இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரஷ்யான்னு சொல்லுவாங்க. ஸோ இது அமெரிக்கா யூஎஸ்ஏ. அப்ப இது அலாஸ்கா. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அலாஸ்கா சைட்ல 44%, நார்த்தன் யூரோப்ல 25%, கனடாவில் 19%, சைபீரியாவில் 13% கார்பன் சோர்ஸ் ஏரியாவாக இருக்குன்னு ஒரு 12% ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சிங்கிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளாக இருக்கும். கிட்டத்தட்ட 0°C குறைவாக வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதி. ரைட், சரி, அடுத்த தகவல். Which Indian state will establish the country's first elderly commission? அதாவது எல்டர்லி கமிஷன்னா வயது முதிர்ந்தோருக்காக ஒரு ஆணையம். ஸோ பொதுவா இந்த சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல, கொரியா போன்ற நாடுகள்ல தான் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனா இந்தியாவில் முதல் முறையாக கேரளா வந்து பாத்தீங்கன்னா முதியோர் ஆணையம் மூத்த குடிமக்களின் நலனுக்காக மற்றும் அவர்களின் உரிமைக்காக இந்த ஆணையம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எங்க அப்படின்னு கேட்டா கேரளாவில். ஸோ கேரளாவில் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வருஷம் வருஷம் வந்து இந்த வயசானவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு. ஸோ கேரளாவுடைய அந்த ஸ்டேட் ப்ரொபோர்ஷன்ஸ் படி பார்க்கும்போது 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 2011 எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா 12.6% தான் இருந்தாங்க. பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்திருப்பாங்க 2036 வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து 22.8% உயரும்னு. இந்த 22.8%ங்கிறது சுமார் 84 லட்சம் மக்களாக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது இத்தனை பேர் வந்து 60 இயர்ஸ் விட கூட இருக்கக்கூடியவங்க. ஸோ இது வந்து இந்த ஆனுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ 8.4 மில்லியன் மக்களாக உயரக்கூடும்னு நம்பப்படுது. ஸோ அப்போ அவங்கள பாதுகாக்கிறது அவங்களுடைய கடமை. ஸோ இந்த கமிஷனுக்கான சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டென்யூர் வந்து 3 வருடம் தான். ஓகேங்களா, ஸோ 3 வருடம் தான். ஸோ ஒரு ஃபுல் டைம் சேர்மன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரி ரேங்க் ஹோல்டர் தான் வந்து சேர்மனா வருவாரு. ஓகே, ஸோ அஸ் வெல் அஸ் வந்து அடிஷ்னல் கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஆர் ஸ்கெடியூல் ட்ரைப், அதுக்கப்புறம் ஒரு பெண் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து மற்ற ஆணையம் எப்படியோ அதன்படியே வந்து அதனுடைய மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒரு ஏஐ டெக்னாலஜி சம்பந்தமான தகவல். என்ன அப்படின்னு கேட்டா ட்ரைல் காட் ஏஐ சிஸ்டம். இது வந்து இந்தியன் டைகர் ரிசர்வ்ஸ்ல பொருத்துறாங்க. எந்த புலிகள் காப்பகத்துல இது பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சிம்லிபால், ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிம்லிபால் புலிகள் சரணாலயம். ஸோ இங்கதான் வந்து வேட்டையாடுபவர்கள்கிட்ட இருந்து இந்த வனவிலங்கு நடமாட்டத்தை வந்து பார்த்தோன்னா கண்காணிப்பதற்காக ஏஐ கேமரா எல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சிம்லிபால்ல வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 150 ஏஐ கேமரா, 100ல இருந்து 150 ஏஐ கேமரா வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து ரியல் டைமா அது அங்க வந்து எத்தனை புலிகள் இருக்கு, என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிக்கும்.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மனிதங்க வர்றாங்களா இல்ல ஒரு கார் பஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் வருதா என்பதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி. ஓகே. அதுவும் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 செகண்ட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இமேஜிங்கோடைய சென்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஸ் வெல் அஸ் லாஸ்ட் 10 மாதமா இந்த ட்ரையல் கார்ட் ஏஐ உடைய உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா சிம்லிபால்ல 96 இந்த போச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது விலங்கை கடத்தக்கூடியவங்க. ஸோ மற்றும் அவங்க சம்பந்தப்பட்ட அந்த கன்னு இருக்கும், துப்பாக்கி, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கருவிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 86 நாடுகள்ல இருந்து பெறப்பட்ட அந்த கருவிகள் அவங்க ஏன்னா வந்து அந்த போச்சர்ஸ் கிட்ட அவ்வளோ இது வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு. அந்த கருவிகள் ஃபாரின் கருவிகள் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ போர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வேட்டைக்காரங்க கையில அந்த துப்பாக்கி எல்லாம் இருக்கும்ல, அதைத்தான் பேசியிருக்கேன். சரி, அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனத்தை பத்தி. ஸோ அதில் வந்து வேர்ல்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டின் உலகின் மிகவும் மதிப்புள்ள பிராண்டாக எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டா த ஆப்பிள். ஆப்பிள் நிறுவனம் தான் வந்து உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பிராண்டா வந்து வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு. ரைட். சரி, இப்ப இந்த இந்த பிராண்ட் பத்தின தகவல் ஓகேங்களா. இது வந்து 19வது குளோபல் 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட். 19th குளோபல் 500 வந்து பாத்தீங்கன்னா 19th குளோபல் 500 இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சுமார் 574.5 பில்லியன் டாலர், அமெரிக்க டாலர். ஓகே. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இருக்கு இவ்வளவு கோடி. இதுல ரெண்டாவது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சுமார் 461 பில்லியன் அமெரிக்க டாலர். மூன்றாவது இடத்துல கூகுள் இருக்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஈவன் இந்த வீடியோ கூட நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா கூகுளே வந்து பாத்தீங்கன்னா சுமார் 413 பில்லியன் டாலரா தான் இருக்கு. பில்லியன் அமெரிக்கன் டாலரா தான் இருக்கு. ஆனா ஆப்பிள் வந்து நம்ம ஊர்ல இந்தியாவில பாத்தீங்கன்னா பணக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது, மிடில் கிளாஸ் பணக்காரங்களா காமிச்சுக்கணும்னு இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பிள் போன் அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் மோஸ்ட் வேல்யூ பிராண்டடா இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே கேட்ட ஒரு செய்தி, அவங்களுடைய ஒவ்வொரு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 50% ப்ராஃபிட்டோட தான் விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் நான் இந்த வீடியோ செய்யும் போது நான் வச்சிருக்கக்கூடிய லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஓஎஸ் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 461 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு. அண்ட் அதனை தொடர்ந்து இந்த டாப் 3 பிராண்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட், இவங்க தேர்டு. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், வால்மார்ட், டிக்டாக், ஃபேஸ்புக் இந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு. டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் 4, 5வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட், டிக்டாக் அப்படின்னு சொல்லலாம், இல்ல டவுஇன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 7வது இடத்துலையும் ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா 8வது இடத்துலையும் இருக்கிறாங்க. என்விடியா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ள இருக்கிறாங்க. ரீசெண்டா இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து போட்டதுலையும் சரி, டீப்சீக் டெக்னாலஜி ரிலீஸ் பண்ணதுல இருந்தும் சரி, என்விடியாவுடைய பங்குகள் மிக அதிக அளவில் சரிந்தது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் தான் வந்து இந்தியாவில் இருந்து 132வது இடத்துல வந்து இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே டாப் பிராண்ட். அண்ட் அதனை தொடர்ந்து ஹெச்டிஎஃப்சி வந்து 164வது இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அஸ் வெல் அஸ் இந்த சைனாவில் யூஸ் பண்ணக்கூடிய வி சாட் அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அண்ட் நைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஷூ கம்பெனி, அவங்க வந்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் லெவல்ல சொல்லியிருக்கு. ஸோ வேல்யூபிள் வேற, ஸ்ட்ராங்கஸ்ட் வேற. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் அப்படிங்கிறது கீழே ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வி சாட்டும், ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைக் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாட்
நைக் ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்த வகுப்புல நம்ம இணையலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுக்கு கற்பது ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்தது பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதுல பிப்ரவரி 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல பார்த்துருக்கீங்க. நோட் பண்ணி வச்சு. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.